வணக்கம். முதல்ல இன்னைக்கு அழைப்பை வந்து நான் கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்றது தான். ஏன்னா அண்ணாச்சி அவர்களை வந்து தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பார்க்குறேனோ அவர் வந்து என்கிட்ட அவர் அலோன்னு சொல்றதுக்கு முன்னாடி அடுத்து என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆனால் கேட்டு வாங்கிட்டேன். அது பெரிய ஒரு நன்றி. இந்த நாளை நான் மிஸ் பண்ணாமல் போயிருந்திருக்க கூடும். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நான் முத்துக்குமார் அவருடைய பிறந்த நாள் நினைவு. ஸோ அந்த நாளில் இது அமைஞ்சதில் இனி ஒரு சங்கடமான மகிழ்ச்சியும் கூட அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப நாட்களாக கம்மியான வாசிப்பு தான் இருக்கு. என்னோட துணைவியார் நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி அவங்க நிறைய படிக்கிறாங்க. நல்ல விஷயம். ஒன்று வந்து அறம், அந்த புத்தகத்தை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அவர் போய் பார்க்கணும்னு நினைச்ச சில மனிதர்கள், அவங்கள பற்றின ஒவ்வொரு கதையா அவர் சொல்லியிருந்தாரு. ஆரம்பத்துல எனக்கு எப்படியா இருந்ததுன்னா கொஞ்சம் சுணக்கமாக தான் இருந்தது. இவரு யாரை போய் பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்தா கூட அதோடைய முன்னுரையில வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்தது. நான் எழுதின எல்லா புத்தகத்தை விட இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது நெருக்கமானது. அது எதனாலன்னா அந்த மாதிரியான மனிதர்களை சந்திச்சு நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு முயற்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டா இது அமையுது அப்படின்னு சொல்றதுல ஒரு சின்ன சந்தோஷமும் இருக்கு. நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இங்க அமெரிக்கத்துக்கு வந்து எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம அப்பா கிட்ட போய் நீங்க பார்த்த நல்ல மனுஷங்களை பத்தியும் நீங்க பார்த்த கெட்ட மனுஷங்களை பத்தியும், அதாவது கெட்டம்னா நான் சொல்றது அவருக்கு நடந்த கசப்பான சம்பவங்களை பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது. அதை வந்து நான் வந்து எழுதுறனோ இல்லையோ அட்லீஸ்ட் நான் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எடுத்துக்குவேன்ல. இப்படியும் ஒன்று நடந்திருக்கு எங்க அப்பாவுக்கு, இப்படியும் ஒருத்தங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் அதை நான் கார்லேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் யோசிச்சுக்கிறாங்க, அதுல இவரும் ஒருத்தர் தான் போல அப்படின்னு சொல்லி தான் அந்த வாசிப்ப ஆரம்பிச்சது. அதுல முதல்ல வந்து என்னன்னா ஒரு எழுத்தாளர், அவர் பேர் மன்னிக்கணும் மறந்துருச்சு. அவர் வந்து போய் வேலையில சேர்றாரு, ஒருத்தர்கிட்ட சேர்றாரு. சேர்ந்து அவர் வேலையை ஆரம்பிக்கும் போது அவருடைய வீட்டு சூழல் வந்து ரொம்ப ஏழ்மையான சூழல்ல அவங்களோட குடும்பம் இருக்கு. ரெகுலரா வந்து ஆண்டே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வேலை செய்யறாரு. அந்த எழுத்தாளர் வந்து கணக்கு எழுத்தாளர் தான். அவர் அந்த கணக்கு எழுதி அவர் வந்து சம்பளம் வாங்குறாரு. சில நேரம் வந்து சம்பளம் அவருக்கு கொடுக்கப்படல. அவர் கணக்கு வச்சுக்கோங்க ஆண்டே அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த கணக்கு எல்லாமே வந்து எப்படி சேருதுன்னா அவருடைய மகளோட திருமணத்துக்காக அந்த அமௌண்ட் வந்து அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆண்டை கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருந்தா செலவாயிடும், அதனால அவர் வச்சிருப்பாரு, நம்ம போய் கேட்கும் போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அது தொடருது. ஒரு சூழல் வருது. அந்த சூழல்ல மகளுக்கு திருமணத்துக்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ போய் ஆண்டை கிட்ட கேட்டா நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம், அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம அந்த சீசனத்தை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த எழுத்தாளருக்கு ஒரு யோசனை. அப்படி போய் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான தொகையை அவர் கையில கொடுத்துட்டு, இவ்வளவுதான் உன் கணக்குல இருக்கு, நீங்க ஒரு 10 ரூபா வர்ற இடத்துல உங்களுக்கு 1 ரூபா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாருனாலும் ஏத்துக்க முடியாது. அந்த காலகட்டத்துல தன்னுடைய நம்பிக்கைய ரொம்ப கொண்டுட்டு போய் சீரழிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கத்திலையும் எதிர்ப்புலையும் அவர் வந்து அவருடைய புலமையோட அவர் போய் எதிர்க்கிறாரு. அந்த எதிர்ப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் முழுக்க அந்த ஆளு அவர் வீட்டு முன்னாடி நின்று அழுகிறாரு, கெஞ்சுறாரு. ஏன்னா சண்டை போட்டு காசு வராது. அது இப்போ வரைக்கும் அதே தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது அவர் கையாண்ட முறை சுமூகமான முறையா இருந்தா கூட சில நேரங்கள்ல கடிந்த வார்த்தைகள் அவர் பேசியிருந்தாரு. ஆனா அதை தாண்டி அவர் புரிஞ்சுக்கிட்டு மாண்டே தான் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டாரு, விளையாடுறாரு அப்படின்னு அவர் ரொம்ப யோசனையில அவர் நாள் முழுக்க கஷ்டப்படுறாரு, கிடைக்கல. அதே அழுக்கு துணியோட அவர் என்ன பண்றாருன்னா அவங்க அம்மா, அதாவது வீட்டம்மா ஆண்டேவோட ஒய்ஃப், அவங்கள போய் ரோட்ல பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு உங்க குடும்பத்துல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே வந்து உங்களுக்கு நல்லபடியா வராது, உங்க குடும்பமே சீரழிஞ்சு போயிடும், இது நான் எழுதுற எழுத்தின் மேல சத்தியம் அப்படின்னு அவர் கடவுள் எல்லாத்தையும் முன்னிறுத்தி சாபம் விட்டுட்டு அவர் போயிடுறாரு. சாபம்னா அந்த 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 இடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க அந்த தெருவுல ஒரு மூலையில ஒரு பழவண்டி பக்கத்துல நின்று
அவர் அந்த சாபத்தை விடும்போது நீங்க உங்களுடைய மனசுல ஐயோ அப்படின்ற பரிதவிப்போட அந்த நபர், அந்த எழுத்தாளரை நீங்க வந்து உங்களை பார்வையை வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அவர் கொடுப்பார். இவர் வந்து எழுதியிருக்கிற தோணி நீங்க நிறைய பேர் அந்த அவருடைய புத்தகங்கள் படிச்சிருந்திருக்கலாம். எனக்கு ஏற்பட்ட ஒரு தாட் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மொமெண்ட்டை எழுதுறாங்க, ஒரு சீனை எழுதுறாங்க அப்படின்னா அந்த சீனை வந்து பார்க்கும்படியா எழுதுறது ஒண்ணு, யோசிக்கும்படியா எழுதுறது ஒண்ணு, கற்பனையின் அதுபடி. ஆனா இவருடைய எழுத்துல நான் பார்த்தது என்னன்னா, நான் அந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே இருக்கும். நான் அந்த சீன்ல ஒருத்தன். இப்போ அந்த தூரத்துல ஒரு வால் கிளாக் இருக்கு, அந்த வால் கிளாக் வந்து அந்த கேரக்டர் வந்து எனக்கு தெரியும், அது அங்கதான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு. அப்படி அவர் சாபம் விட்டுட்டு அவர் போயிருவாரு. இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை நம்ம குடும்பம் வாங்கிடுச்சுன்னா நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய கஷ்டம் ஆகும். திருமண கதைக்குள்ள வரேன். அந்த ஆண்டையோடைய மனைவி வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிடுவாங்க. கடைக்கு போவாங்க. ஆண்டே வந்து கடையில கல்லால உட்காந்துருப்பாரு. அப்போ போய் சத்தம் போட்டு என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது, அவரோட முழு கணக்கையும் நீ வந்து தீர்த்து முடிச்சுட்டு வர அப்படின்னு ஒரு அவங்க அவங்க போய் மனைவி சாபமாச்சு. அது எப்படி அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியும் யாரா இருந்தாலும். ஸோ அது வந்து அவரு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அவரு போய் அந்த அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிரு அப்படின்றாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து எழுத்தாளர் வந்து திரும்ப ஆண்டையோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மா வந்து உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல, அப்படி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓடி போய் பதட்டத்துல ஓடி போய் அந்த அம்மா வந்து அந்த நபரை இன்வைட் பண்ணி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, தப்பு தான், இருந்தாலும் நீங்க அவ்வளவு பெரிய ஒரு சாபம் உங்க வாயால நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நானும் சொன்னது தப்பு தான், இப்ப நான் என்ன பண்ணட்டும், சொன்ன சாபம் அப்படின்ற மாதிரி நீங்க விட்டுட்டு போயிடலாம் முடியாது, இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியோ இல்லாட்டி இதுல இருந்து நாங்க வெளியில வர்றதுக்கும் நீங்க தான் முயற்சி எடுத்தாகணும், அதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கும்போது உடனடியாக அங்கிருந்த ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து அந்த அம்மாவுடைய முகம் எப்படி ஒரு காமாட்சியினுடைய முகத்துக்கு இணையாக இருக்கிறதோ அதே போல அந்த குடும்பமும் ரொம்ப அழகா நீடூடி வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முழு பக்க வாழ்த்துறையை எழுதி அந்த அம்மா கையில கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்றார். இது வந்து எப்படி இருக்கும்னா, நான் சொன்னது வேணா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த கதைக்குள்ள நீங்க ஊடுருவி போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஜெயமோகன் வந்து எப்படி அதை அணுகிறாரு அப்படின்றது ஒண்ணு. ஆனா அந்த கதையை வந்து இப்போ நீங்க யாருமே உங்களை சொல்லவே வேண்டாம், அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்குள்ள வந்துடும். நீங்க அந்த காசு கேட்ட கதாபாத்திரமா மாறிடுவீங்க, இல்லாட்டி அந்த கதாபாத்திரத்தினுடைய நிழலாக நீங்க பின்தொடர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த தொடர்ச்சி உங்களை எப்படி எடுத்துட்டு போகும்னா, அந்த சத்தமோ அந்த தீய வார்த்தைகளை பயன்படுத்தினதோ இல்லாட்டி மருகி அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த அம்மாவுக்கு நல்ல வார்த்தைகளை நல்ல பிரயோகங்களை பயன்படுத்தி அவங்கள வாழ்த்தின வரைக்குமோ, திரும்ப அந்த கல்யாணம் முடிஞ்சு அப்பாடான்னு நம்ம உட்காருவோம் இல்லையா, அது வரைக்கும் நீங்க அந்த கதையினுடைய நாயகனுடைய நிழலாக இன்னொரு உருவமாக தான் நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க. அது வந்து எப்படி ஒரு எழுத்தின் வாயிலாக கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நான் அந்த அளவுக்கு இனி பெருசா படிக்காததுனால எனக்கு அது ஆச்சரியம். நிறைய பேர் படிக்கிறவங்க இருக்கிறதுனால அவருடைய எழுத்து நடை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒண்ணு. இன்னொரு அடுத்த கதையிலையுமே வந்து ஒரு வயதான முதிர்ந்த ஒருத்தர் அவரை பார்க்கறதுக்கு வேண்டி அவர் போயிருப்பாரு. அப்போ வந்து ஒரு ஒரு ஈஸி சேர், நம்ம ஊர்ல சொல்லுவோம், அந்த ஈஸி சேர்ல அவர் உட்காந்துருக்காரு. அவரோட ஹெல்ப்பர், அந்த வீட்டில் ஒரு ஹெல்ப்பர் இருக்காரு. அந்த ஹெல்ப்பர் வந்து இவங்க 2 பேரும் இந்த நாகேஷ் காமெடி மாதிரி, இவர் அவரை பத்தி கலாய்ச்சிக்குவார், அவர் இவரை பத்தி கலாய்ச்சிக்குவார் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கும். இவர் போய் உட்கார்ந்து இருப்பாரு. அவரு ரொம்ப தன்னுடைய இறுதி நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல். அப்ப இவர் போய் அந்த நபரை பார்க்குறாரு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு அது இனியும் டிராவல் ஆகும், நான் படிக்கல. இந்த அடுத்தடுத்து ஒவ்வொரு பகுதிகளாக அந்த அறம் அப்படின்றது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. நான் படிச்ச வரைக்கும் எல்லாமே நல்லது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது வந்து எப்படின்னா, நான் அந்த காலத்துக்கு நான் போயிட்டு அந்த புத்தகத்தை நான் மூடி வச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு நான் வந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எனக்கு கொடுத்திருந்தது, ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்தது. முடிஞ்சா நீங்க படிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க, அறம் ஜெயமோகன். அப்புறம் நான் முத்துக்குமார்ன்றதுனால நான் நேத்தி கூட ஒரு
இது அவரை பற்றி ஒரு சின்ன இது மட்டும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். அவர் ரொம்ப இயல்பான வார்த்தைகளை கொண்டு போய் கொடுத்த கவிஞர்களில் முதன்மை அப்படின்னு நான் பாரதியாருக்கு அடுத்து நான் அவர் சொல்லுவேன். அது இடையில கண்ணதாசனார் இருக்கார், மன்னிக்கணும். அதில் வந்து கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூண்களை போய் தான் சேராதோ அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் வரும். தேவதை கண்டேன் படத்தில் வரும். காதல் கொண்டேன் படத்தில் தேவதை கண்டேன் பாட்டில் வரும். அதுக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. அது விளக்கம் எப்படின்னா, அது அதோட நான் நிறுத்திடல. காதல் அப்படின்ற படத்துல திரும்பி வந்து பாத்தீங்கன்னா, கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் வண்டுகள் வந்து சேரும் அப்படின்ற இது போட்டிருப்பாரு. அதாவது அதோட அதுக்குன்னு ஒரு இது இருக்கும், வாழ்க்கை இருக்கு. அந்த பூயும் தேடி ஒரு வண்டு வரும் அப்படின்றத நான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கவிஞன் இல்லை அப்படின்னா கூட கவி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வாழ்க அவருடைய வரிகள். நன்றி, வணக்கம்.